இன்னும் ஒன்று ஓப்பனாக சொல்லட்டுமா? இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே, திமுக வந்து ஆட்சியில் இருக்குங்கிறதே என்டிஏக்கு பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அவங்க இந்த 4.5 வருஷத்துல, இதோ இன்னும் 5 வருஷம் ஆக போகுது, இந்த 5 வருஷத்துல மக்களை எல்லாம் செய்வியா செய்வியா, இனிமே என்ன நம்புவியா அப்படின்னு வச்சு செஞ்சிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று இங்கு தமிழ்நாடு பிராமணர் சங்கம் திருவொற்றியூர் கிளையின் 30வது ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமை. ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி நான் இங்க வந்திருக்கிறேன். அதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்காக பேச ஒரு மேடை ஏறிய அனுபவம். அது முதல் முறை. அது 2 வருஷம் முன்னாடி ஜெயராமன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் நான் வந்திருந்தேன். அப்போ வந்து தனிப்பட்ட கஸ்தூரியாக வந்தவர் இன்னைக்கு வந்து பாஜக நிர்வாகி கஸ்தூரியாக இங்க வந்திருக்கிறார். அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் என்னுள்ள மாற்றம்னு சொன்னா கொஞ்சம் தைரியமும் உறுதியும் லட்சியமும் கூடியிருக்கு. அதை விட முக்கியமா அன்னைக்கு தமிழகத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் மாற்றம்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன். அந்த பெரிய எழுச்சியை இந்த சமுதாயத்திலையும் நான் பார்க்குறேன். என்டிஏ கூட்டணிங்கிறது எப்பவுமே வந்து என்டிஏ கூட்டணி இன்னைக்கு வந்து முக்கியமான கட்சிகள் அதிமுகவும் பாஜகவும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு கட்சி. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் வளர்த்த கட்சி. அதற்கான மவுசு, விஸ்வாசம், நம்பிக்கை அப்படியே தான் இருக்கும். அதிமுக வாக்காளர்கள், பெண்கள் யாருமே வந்து அதிமுகவை வந்து அதெல்லாம் விடவே மாட்டாங்க. ஒன்று. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த பாஜகவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு. அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து கண்டிப்பாக இலா கணேசன், பொன்னார் அவர்கள் எல்லாம் ஆரம்பிச்சு வச்ச பாதையில தமிழிசை மேடம், முருகன் ஐயா அவங்கெல்லாம் எடுத்து கொடுத்த வழிகாட்டுதல் படி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழக பாஜகவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதை அப்படியே பக்காவா பிடிச்சி இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு இணக்கமான ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வளர்ச்சி தாங்க. இன்னும் ஒன்று ஓப்பனா சொல்லட்டுமா? இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே, திமுக வந்து ஆட்சியில் இருக்குங்கிறதே என்டிஏக்கு பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அவங்க இந்த 4.5 வருஷத்துல, இதோ இன்னும் 5 வருஷம் ஆக போகுது, இந்த 5 வருஷத்துல மக்களை எல்லாம் செய்வியா செய்வியா, இனிமே என்ன நம்புவியா அப்படின்னு வச்சு செஞ்சிட்டாங்க. அதனால மாற்றம் வேணும்னு மக்கள் எல்லாருமே ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மாற்றாக மற்ற எல்லா கட்சிகளுமே தெரியுங்கும் பொழுது ஒரு விவரம் சொல்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு. புதிதாக தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு மாற்று அப்படின்னு நினைக்கிறவங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்தவங்க அந்த பக்கம் நிறைய பேர் போவாங்க. ஆனா பாஜக போன்ற கொள்கை இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிறவங்க பாஜகவிலிருந்து மாறி மனசு மாறி விஜய் கட்சிக்கோ சீமான் கட்சிக்கோ போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரிமோட்டான ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா இது வந்து பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களையும் தேசியம், தெய்வீகம் என்ற விஷயங்களையும் வேற எந்த கட்சிக்குமே அந்த ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு இல்லை. நீங்க அவங்கள தான் அதுக்காக பார்க்கணும். இன்னொன்று, தேசிய பாதுகாப்பு அப்படின்னு வந்துட்டா வேற வழியே இல்லை. தமிழ்நாட்டில் கூட நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியில மோடி அவர்களை தான் நம்ம வந்து இணக்கமா பார்த்து அவங்களோட கோஆபரேட் பண்ணா தான் நல்லா இருக்க முடியும். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஜனநாயகன் படத்துக்கு பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு தடை விதிச்சிருக்கு. நீங்க ஒரு சினிமா முதல்வர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மத்திய அரசு தான் பண்ணியிருக்கு, மாநிலத்தில் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கு.
பராசக்திக்கு எந்த பிரச்சனையும் சென்சார் போர்டையும் வச்சு மத்திய அரசு பாவேக்காவை மிரட்டுற மாதிரி கூட்டணியில சேர்க்கறதுக்காக பண்றாங்க. பராசக்தி சந்திச்சா இல்ல நான் இப்பதானே சொன்னேன், பாஜக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியும் இது வந்து திமுக தரப்புல இந்த விஷ பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், பிஜேபியை திட்டின மாதிரியும் ஆச்சு, விஜயை சிறுமைப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கறத தான் அவங்க வந்து அந்த கேம் தான் அவங்க பண்ணுவாங்க. எதுங்க சினிமாவில் மத்திய அரசு கண்டிப்பையில விஜய்க்கு அதை ஆதரவு இல்லைங்க, திமுகவுடைய ஆதரவு விஜய் கேட்டாருங்க. தாவேக்காவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கறதுங்கிறதே தாவேக்காவை சிறுமைப்படுத்துற ஒரு செயலுங்க. கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க யாரு ஆதரவு கொடுக்கறதுக்கு? ஆடு நனையதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவெல்லாம் யார் கொடுக்கறதுக்கு? இங்க என்ன நடக்குது? பழைய வந்து நான் ஒன்று ஓப்பனா சொல்றேங்க, தூய்மை பணியாளர்கள் வந்து அமைதி வழியா போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டர் வாங்கி உடனடியா வேக வேகமா போய் எல்லாரையும் அடிச்சு வண்டியில ஏத்துனாங்க. நீங்க யாரும் மறந்துருக்க முடியாது. கேஸ் போட்டது யாரு? கேஸ் போட்டது யாராவது இதுவா? கேஸ்ல என்ன எழுதிருக்கு தியரியில? சாலையில எல்லாம் வந்து மறியல் பண்றாங்க, போக்குவரத்து பாதிக்கப்படுது, நீதிபதிகள் போற இடத்துல வந்து பாதிக்கப்படுது, இப்படிக்கு சமூக ஆர்வலர் அப்படின்னு. அந்த சமூக ஆர்வலர் யாரு தெரியுமில்ல? போட்டோல சேகர் பாபுவோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்களே ஒரு ஆளை செட்டப் பண்ணுவீங்களா? நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ணுவீங்களா? நீங்களே அதுக்கு வந்து பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவீங்களா? திமுக எப்பவுமே பிரச்சனைய பிராக்சியா தான் செய்யும். அவங்க நேரடியா வந்து விஜய்க்கு பிரச்சனை கொடுப்பாங்களா? சான்றிதழ் கொடுக்கறது என்ன? டெல்லியில இருந்து வந்து பஞ்சாபிக்காரங்க தான் சிபிஎஃப்சில இங்க சான்றிதழ் கொடுக்குறாங்களா? அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றவங்க எல்லாம் என்ன மொழி பேசுறவங்க? அவங்களுக்கெல்லாம் எல்லா பக்கமும் இருக்காதா வந்து ப்ரெஷரு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு வந்து இது தகுதி கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவங்க எதிர்பாராத விதத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் இப்படியே சொல்றேன், ஒரு அப்ஜெக்ஷன் வருது, சிபிஎஃப்சில இருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வருது. பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எல்லா படத்துக்கும் அப்ஜெக்ஷன்லாம் வருங்க. சில சமயம் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கும் பொழுது கூட இல்ல இருங்க அப்படின்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டி வரைக்கும் போகும். இதெல்லாம் இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அப்படி வரும்பொழுது கோர்ட்டுக்கு போ அப்படின்னு தப்பான ஒரு அறிவுரையை கொடுக்கறது யாரு? பிஞ்சு அனிதாவை கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவ உயிர் கடைசியில போயிருச்சு. கோர்ட்டுக்கு போன யார் அறிவுரை கொடுத்தாங்க? இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? இப்படி நிறைய கேள்விகள் வருங்க. இன்னொன்னு சொல்றேன், அப்படி பார்த்தா சிபிஎஃப்சி வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, கங்கனா ரனௌத் ஒரு படம் எடுத்தாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு பேரு. செப்டம்பர் 2024 அதுக்கு ரிலீஸ். ஆனா அது ரிலீஸ் ஆகல, சென்சார்ல ப்ராப்ளம். அப்ப என்ன அது வந்து அது யார் எதை ஆயுதமா யாருக்கு எதிராக பயன்படுத்தினாங்க சொல்லுங்க? அங்க ஸ்டாலின் சொன்னாரா கங்கனா ரனௌத்துக்கு பாஜக அரசு தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொன்னாரா அவரு? நீங்க எப்ப அவங்க அவசரமா வெளியே வந்து பேசுறாங்களோ, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவா ஏறக்குறைய அவங்க கட்சியுடைய கூட்டணி தோழராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து அவசரமா நாமளும் ஏதாவது பேசாம இருந்தா கூட்டணியில குழப்பம் வந்துருமோன்னு ஸ்டாலின் ஐயா பேசிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏங்க, பராசக்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கா இல்லையா? அதுக்கும் தான் கட்டெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்துச்சா இல்லையா? எப்படி வந்துச்சு? நிறுத்தணும்னு நினைச்சா, லாஜிக்கா கேக்குறேன் ஐயா, நிறுத்தணும்னு நினைச்சா பாஜக விஜய் படத்தை நிறுத்துமா? திமுக பிரச்சார படத்தை நிறுத்துமா? இந்திய எதிர்ப்பு காலகட்டத்தில் காங்கிரஸ் இல்லைங்க, அது வந்து திமுக பிரச்சார படம் பராசக்தி. அது வந்து யாரை காட்டுறாங்கன்னா என்ன பண்றது? அந்த காலத்துல காங்கிரஸ் தான் இருந்தாங்க. காங்கிரஸுக்கு இப்ப வந்து எந்த விதமான எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து எப்படி அவங்க வந்து ஏன் காங்கிரஸ் வந்து ஏன் ஆட்சேபணம் தெரிவிக்கலாம் அந்த படத்துக்கு? ஏன் தெரிவிக்கல? தெரிவிச்சு அதுக்கு ஒரு ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னு ஏன் சொல்லல?
இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. நம்ம தாங்க வெளியில உட்காந்துக்கிட்டு ஓ அங்கேருந்து எடுக்கிறாங்க. 5 இடத்துல தேர்தல் வருதுங்க, 5 மாநில தேர்தல் வருது. இதுல ஒரு படத்தை நிறுத்தினா, நானே சொல்றேங்க, நானே பாஜக உறுப்பினர், நான் விஜயோடைய ரசிகை. ஃபர்ஸ்ட் ஷோல கரோனா வரைக்கும் நான் எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோ நான் 5 மணி ஷோ பார்த்த ஆளு. அவங்க படத்தை நான் வந்து வெளிநாட்டுல விநியோகிச்ச ஆளு. இன்னைக்கு வினோஜன் இருக்கிறாரு, அவரை போல எத்தனையோ பாஜக பிரமுகர்கள் இருக்கிறாங்க. அவங்க தியேட்டர்ல தான் படம் வந்து ஓடலை. இப்ப அவங்களுடைய விநியோகத்திலையும் அவங்களுடைய முதலீடும் தான் இன்னைக்கு நஷ்டம் ஆகுது. எப்படி நாம இதை வந்து யாருக்கு நஷ்டம் ஆகல தெரியுமா? டான் பிக்சர்ஸ்க்கு நஷ்டம் இல்லை, ரெட் ஜெயண்ட்டுக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க இந்த படத்தை விநியோகிக்கல. யோசிச்சு பாருங்க, சரியா யோசிச்சு பாத்தீங்கன்னா நஷ்டம் ஒரு பக்கம், லாபம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். நஷ்டப்படுறவன் மேல பழி போடுறவங்களே எங்கேயாவது நம்புவீங்களா நீங்க? ஓபிஎஸ் வந்து இப்போ தாவேக்காக போற மாதிரி இருக்கு, உங்களுக்கு பாதிப்பு ஏதாவது? இந்த பாருங்க, இந்த மாதிரி அத்தைக்கு மீச முளைச்சா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. உங்களுடைய ஆசையெல்லாம் வந்து கேள்வியா கேட்டா அதுக்கு நான்லாம் பதில் சொல்ல மாட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில அத்தனை பேரும் இணைந்துதான் தேர்தலை சந்திப்பாங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. கேரளால வந்து நாங்க ஆட்சி பிடிச்சோம், கேரளால நாங்க வந்துட்டோம் சொன்னீங்க, கேரளால தமிழ்நாட்டிலே வந்துடும் சொல்றீங்க, ஏதாவது சொல்றீங்க? திமுகவை வச்சு தாங்க சொல்றேன், திமுக வச்சுதான் சொல்றேன். இவங்க ஆட்சி தாமரை மலர்ந்துருங்கிறாங்க தமிழ்நாட்டுல. கண்டிப்பா வரும். ஏற்கனவே ஒரு கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா நமக்கு, ஏற்கனவே உமா மேடம் இருக்கிறாங்க, உமா ஆனந்தன் இங்க தீநகர்ல கவுன்சிலரா இருக்கிறாங்க. படிப்படியாக வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக. அதுல இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வேற அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக திமுகவுக்கு சரியான வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடியது இது மட்டும்தான். திமுக வந்து சூரொட்டி விட்டுருக்காங்க, அதுல ஸ்கேனர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்கேனர் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க வந்து போன தேர்தல்ல 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்கங்க. அந்த 505 வாக்குறுதிகளை இப்போ அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 100ன்னு கூட வச்சுக்கோங்களேன் வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்கன்னா தெரியல. பட்டு இப்ப திருப்பி அதே வாக்குறுதிகளையே திருப்பி கேட்டு நாம வந்து தேர்தலை சந்திக்க முடியாது. அதனால புதுசா ஏதாவது சொல்லி தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க. இதையெல்லாம் நிறைவேற்றல, மக்கள் அதை கேட்க மாட்டாங்களா? இதையெல்லாம் சொன்னா இதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்களா? அதனால புதுசா ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கிற நப்பாசெல்லாம் அவங்க ஸ்கேனர் வச்சிருக்கிறாங்க. பாவம், நம்மளும் அதுக்கு உதவி பண்ணுவோம். கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம், கண்டிப்பாக வெளியேறி விடுவோம் அப்படின்னு ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறாங்களான்னு நான் எழுதி போடுறேன். தேர்தல் வந்து நெருங்குது, அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக மத்திய அமைச்சர் வந்து தொடர்ந்து வந்து வருகை தந்திருக்காங்க. அவங்களால வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக விட்டு செய்ய முடியாதுன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. உதயநிதியாலேயே இன்னைக்கு எங்க வெற்றியை வந்து நிர்ணயிக்க முடியாதுங்க. அவர் கட்சியோடைய வெற்றியை உதயநிதியாலே நிர்ணயிக்க முடியுமா? அவர் ஏங்க மத்தவங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? அவரே தான் போய் டெங்கு மலேரியா காய்ச்சலை பத்தி கவனிக்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாரி யாரு? ஆமா, துரைமுருகன் எல்லாம் வந்தா ஐயா துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு மூத்த தலைவருங்க, எவ்வளவு மூத்த தலைவர் பாத்தீங்களா? அவருக்கு வந்த கதிய பாத்தீங்களா? இப்ப உதயநிதி அவர்கள் வஜ்ராயுதம், அடுத்தது இன்பநிதி அவர்கள் என்ன ஆயுதம்? இதையெல்லாம் வந்து துரைமுருகன் அவர்கள் இப்பவே வந்து தயார்படுத்தி வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா அவருக்கு தேவைப்படும். ரொம்ப வருத்தமா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு இதை கேட்கறதுக்கு. வேற எனிதிங் எல்ஸ்? ஓகேவா? நன்றி.